அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. ஒரு சின்ன பதிவு. நார்வே நாட்டில் ஒரு தமிழ் சகோதரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல. அங்கே ஒரு குரானை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை அவங்க கேள்விப்படும் போது அது என்ன பிரச்சாரம்னு சொன்னாக்கா, காபீர்களை கண்டால் வெட்டுங்கள், கொல்லுங்கள், அந்த மாதிரி இந்த வாசகத்தை அவங்க கேட்கும்போது, என்னது இஸ்லாம் அவ்வளோ மோசமா இருக்குதா, அது என்னன்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை குரானை வாங்கி அதை இப்போ குரானை அதை ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை ஆய்வு பண்ண அவங்களுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாவெல்லாம் இருக்குது. அவ்வளோ அற்புதமா இவ்வளோ தெளிவா எந்த மதத்திலையும் இல்லாததெல்லாம் அவ்வளோ இதுவா சொல்லுதே, எல்லா விஷயங்களும் ஒரு அற்புதமா தெளிவுபடுத்துதே, இது உங்க மாத்தமாலாம் சொல்றாங்க. அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப மேலும் மேலும் அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு அதை படிக்க ஆரம்பிச்சு பிஹெச்டி சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆராய்ஞ்சு முழுமையா படிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, அவ்வளோ குரான ஓரளவுக்கு அதிசயம் அவங்க ஆய்வு பண்ண ஆரம்பிச்சு அதையும் அது சில விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னு சொன்னாக்கா, ஒரு மாற்று மத சகோதரி அந்த அளவுக்கு அவங்க தெளிவா அதை முயற்சி பண்ணி அவ்வளவு தூரம் செஞ்சு பிஹெச்டி பட்டம் வாங்குற அளவுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நம்ம இமாமுகள், சுன்னத் ஜமாத் இமாமுகள், அனபி மதகபத்தை இது ஃபாலோ பண்றவங்க, மதகபுவாதிகள்லாம் என்னன்னு சொன்னாக்கா, அவங்க ஒரு குரானை ஒரு மந்திரமாகத்தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய அர்த்த திருத்தங்களை அவங்க தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்றது இல்லை. அது பெரியார், அந்த பெரியார், இந்த பெரியார் தான் சொல்லிட்டு போறாங்க. அதுல தப்லீக் ஜமாத்துக்கு சப்போர்ட்டிவா 2 நாள் 3 நாள் சொல்லிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம், மெயினா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அவங்க மேலும் அதை பத்தி தெரியாத, அதாவது குரான் ஹதீஸை முழுமையா கத்துக்கணுங்கிற அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஊரா போய் சுத்துறதுக்கு அவங்களுக்கு சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாக்க அந்த மாதிரி ஜமாத்துக்கு ஓடிடுவாங்க. நல்லா 3 வேளை நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க தூங்குறது, எனக்கு துவாவும் அது இதுன்னு கற்றுக் கொடுப்பாங்க. அது ஊர் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க அந்த அளவுக்கு ஜமாத்துல நீங்க அப்படி போறா இருந்தா பாலஸ்தீனத்துக்கு போங்க. அங்க போய் பாருங்க, எவ்வளவு எத்தனையோ மக்கள் அவ்வளவு கொடுமையா பயங்கரமான அந்த மாதிரி அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட அங்க இருக்கிற மக்கள் ஒரு சின்ன வயசு பசங்க கூட அவ்வளவு தெளிவா, அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறாங்க. இதை விட்டு நாங்க நான் போக மாட்டோம் அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தெளிவு கூட நமக்கு இல்லை. ஏன் போறா இருந்தா நீ ஜமாத்து நீங்க அங்க போக வேண்டியதானே. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, குரானை நீங்க முழுமையா அதை ஒரு தப்சீர்ல அதுல என்ன நான் இருக்கிற வழிமுறைகளை மக்களுக்கு போதிங்கன்னு தான் நான் சொல்றேன். குரான் ஹதீஸையும் ஃபாலோ பண்ணுங்க, அதை முழுமைப்படுத்துங்க, அது மூலியமா பிரச்சாரம் பண்ணுங்க. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கமா இருக்கிறது. அடுத்த வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.